இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நான் வந்து இப்பதான் அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது என்னோட லைஃப்ல இருக்க ஒரு ஆசை, நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து டிசைட் பண்ணி அதை ப்ராப்பரான வழியில ப்ராப்பரா உட்காந்து யோசிச்சு அதை பக்குவமா செயல்படுத்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே எந்த ஒரு பிசிறு தட்டினாலும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிசிறு தட்டினாலுமே உட்காந்து பொறுமையாக யோசிச்சோன்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, நீங்க செய்யற வேலை மேல நம்பிக்கை வைங்க. அது கண்டிப்பா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. இது நான் நிறைய ஸ்டேஜில் சொல்ல முடியல, என்னால் சொன்னதும் சில இது வந்து கட் டவுன் ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னே சொல்லலாம். அதுவுமே வந்து நாங்கள் சொல்றதுக்காண்டி தான் வந்தேன். அதுக்காண்டி தான் இப்போ இந்த லைவ் இம்மிடியேட்டாக நான் வந்தது காரணமே அந்த ப்ராப்ளத்தினால தான். அரல்ஸ் நான் இந்த போஸ்ட் வந்து வீடியோவாக தனியாக போடணும்னு நினச்சிருந்தேன். பட் அதை நான் லைவ்ல சொல்லி போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்க்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்து நான் அந்த விஷயத்துக்கு வரேன். என்னன்னா இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது, ரீசெண்டா சில பேர் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பொதுவாக இப்போ யூஸ் பண்றது இல்லை. என்னோட ஒர்க் டைம் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. ஸோ நான் அதில் வந்து இன்ஸ்டாகிராம் பெருசா யூஸ் பண்ண முடியறது இல்லை. நான் அதனால யூஸ் பண்றதும் இல்லை, பெருசா இல்லை. வந்து போஸ்ட் போடுறதே ரொம்ப ரேரா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நானும் போஸ்ட் போடணும்னு நினைப்பேன், அந்த டைமை தாண்டிடும். ஸோ போஸ்ட் போடாம விட்டோமே, சரி நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம் இப்படியே போயிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து லாஸ்ட் டைம் இந்த டான்ஸ் போஸ்டே வந்து நான் ரொம்ப நாள் போகணும்னு நினைச்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருடைய போஸ்ட் டேக் பண்ணி போற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், சம் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைமுக்கு மேல ஸ்டாப் பண்ணது வந்து எனக்கு ஒன்னு வந்து என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி இது பண்ற மாதிரி இருந்தது. இன்னொன்னு எனக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுல அப்படியே குறைய ஆரம்பிச்சது. அதை விட முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம போடுற போஸ்ட்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. என் கண்ணுக்கு தெரிய வந்ததுனால தான் நான் டோட்டலா ஸ்டாப் பண்ணேன். அதை அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சது, அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் பெருசா வர்றதில்ல. ஐயோ என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதில்ல. நம்மளால எதுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டி வச்சிட்டேன். அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா சிலர் நான் இந்த ஃபேஸ்புக் மேட்டர் இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபேஸ்புக்கில் யாரோ என்னோட பேரை வச்சு ஐடி யூஸ் பண்ணி சில தவறான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை நான் அவங்க கண் பார்வை கொண்டு வந்தேன். அப்போ எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் என்னோட அக்கௌண்ட் பிரைவேட்ல இருக்கு, நான் எப்பயோ போட்டு வச்சிருந்திருக்கிறேன். பட் அது பிரைவேட்ல இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் என்னன்னா, பிரைவேட்ல இருந்தா அந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர யாரும் ரிப்போர்ட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியாது. அது எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சது. ஸோ அதனாலதான் நான் என்னோட அக்கௌண்ட்டை பப்ளிக்கா மாத்தினேன் ஃபேஸ்புக்ல. அதனாலதான் நான் போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே வெரிஃபிகேஷன் வாங்கி வச்சிருந்தேன். அது பே பண்ணி தான் வாங்கி வச்சிருந்தேன். மாசம் இதுக்காண்டி வேற 1400 தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து அதை பப்ளிக்ல எடுத்து விட்டா மட்டும்தான், பப்ளிக்ல வச்சா மட்டும்தான் மற்ற எல்லாராலையுமே அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் அதை பப்ளிக்கா ஆக்கினேனே தவிர, அதை தவிர அங்கே எந்த ஒரு பர்சனல் ரீசனும் இல்லை. நாங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுமே எதுவுமே ரிமூவ் பண்ணல. அது போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கு. நான் அதுல இருந்து சில போட்டோஸ் டவுன்லோட் பண்ண நினைச்சுதான் நான் அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம் நினைச்சேன். பட் ஒன்ஸ் நம்ம டீஆக்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து அதை வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது என் கண் பார்வைக்கு தெரியாம போயிடுச்சுன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு தான், அந்த ஒரு ரீசன் காண்டி தான் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்ன வரைக்கும் ஆக்டிவா இருக்கு. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம்ல சில பேஜஸ்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், பட் என் கண் பார்வைக்கு இப்பதான் நான் அது கிளியரா கேள்விப்பட்டேன். நான் வந்து அவங்க கிட்ட பேசுறதாகவும் அவங்க கிட்ட வந்து ரெகுலரா டாக் பண்ணிட்டு இருக்கதாகவும் அவங்க கிட்ட வந்து நான் போஸ்ட் எல்லாம் போட சொல்ற மாதிரியும் சிலர் யாரோ 1-2 பேரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சொல்றதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதுல மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களாங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் பேசல. பொதுவா ஃபேன் பேஜஸ் மட்டும் இல்ல, நான் ஆடியன்ஸ் கிட்டயுமே யார்கிட்டயும் இப்போ பேசல. நான் ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண, ஃபேன் பேஜஸ்லாம் நிறைய வந்த டைம்ல எல்லாரும் ஸ்டோரி ஷேர் பண்ணாங்கன்னா ஐ ரெஸ்பாண்டட் தம். அண்ட் அவங்க ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ ரிப்ளைட் தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பேசி இருக்கிற ஒரே ஒரு ஃபேன் பேஜ் ஒரே ஒருத்தவங்க தான். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அவங்க கிட்ட மட்டும் தான் நான் இது வரைக்கும் பேசி இருக்கிறேன். அதுதான் நான் யார்கிட்டயும் பேசினது இல்லை. மோரோவர் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயுமே பேசுறது இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து
அவங்களே வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட மென்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இங்கே உள்ள வரலைங்கிறதுனால எனக்கு அது தெரியறது இல்லை. ஸோ ஐ ஹவ் நோட்டீஸ் இட். நான் என்னைக்கு வரணும் அன்னைக்கு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க ரிப்ளை பண்ணிருந்தாலுமே திரும்ப என்னைக்கு வரணும் அப்படி பார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து டே என்னடா நீ உனக்குலாம் அனுப்புனா மெசேஜ் அனுப்புனா 7 வாரம் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி கிண்டல்லாம் பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என்னோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, ஸோ நீங்க ஏதாவது பேசணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி பேசுங்க, அவ்வளோதான். இதுல என்ன இருக்கு, இதுக்கு நான் இங்க வரணும் அப்படின்ட்டு தான் நான் இன்ஸ்டாகிராம் வரல. அண்ட் மோரோவர் நான் இன்ஸ்டாகிராமே நான் பெருசா எதுவுமே வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணது இல்லை. ரொம்ப ரேரா தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கை விட்டு எண்ணிடலாம், ஒரு கைக்குள்ள அடைக்கிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ணது இல்லை. நான் இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு ஃபேன் பேஜ் கிட்டேயோ இல்லை ஒரு நார்மலா வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ற ஒரு பர்சன் கிட்டயோ யார்கிட்டயும் பெருசா பேசினது கிடையாது. இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ ஒரு போஸ்ட் போட்டு என்ன டேக் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் என்னோட அக்கௌண்ட் உண்மையிலே ஹேக் ஆயிருக்குதா இல்லை நீங்க வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு வந்து அவர் என்கிட்ட பேசுறாரு பண்றாரு அப்படின்னா அது வந்து வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த பிரச்சனையும் என் கண்ணுக்கு இது இப்பதான் தென்பட்டது. நான் அதனாலதான் இமீடியட்டா வந்து உடனே லைவ் வந்தது காரணமே அதுதான். எந்த ஒரு ப்ரேயர் நோட்டிபிகேஷனும் கொடுக்காம உடனே வந்தது காரணமே அதுதான். ஸோ நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் ஜஸ்ட் போஸ்ட் இட் அண்ட் டேக் மீ. அப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். ஏன் வந்து அதை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் எதுவும் யார்கிட்டயும் எந்த ஒரு தப்பான விஷயமும் பேசிக்கிட்டு கிடையாது. எதுவும் நான் ரொம்ப ஜென்யூனா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யூ கேன் போஸ்ட் இட் ஹியர் எனிவேர் எல்ஸ். ஒருவேளை அது நான் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. நீங்க வேற யாருக்கிட்டயோ தப்பா பேசிருக்கீங்க, ஐ மீன் தப்பான பர்சன் கிட்ட நான் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. அந்த ஃபேன் பேஜ் மேபி நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்க பாக்குறப்போ மறக்காம பாத்துருங்க, இந்த விஷயத்த நோட் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரிதான் நான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன், நான் இன்ஸ்டாகிராம்ல பெருசா ஆக்டிவா இல்ல, ஜஸ்ட் போஸ்ட் போடுறதோட ஓகே, அது ரொம்ப ரேரா தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்னோட பேர்ல யாராவது பேசுறாங்க பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது நான் தானா அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க வேற எதுவும் பேசியோ இல்லை உங்களை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷனோ எதுவும் ஷேர் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னோட கைண்ட் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை சொல்றதுக்காண்டி தான் வந்து நான் இந்த லைவ் இமீடியட்டா வந்தேன். ஸோ தட் பர்டிகுலர் ஃபேன் பேஜ் ப்ளீஸ் ஒருத்தவங்களை பத்தி நீங்க இன்னொரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சொல்லுங்க. அண்ட் மோரோவர் நீங்க நேரில் மீட் பண்ணீங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்க நேரில் மீட் பண்ணப்போ என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னீங்க, இதுதான் என்னோட ஃபேன் பேஜ்னு சொன்னீங்க. அண்ட் யூ கேவ் மீ a gift. அதுல வந்து யாருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லிருந்தீங்களோ அதை நான் கொடுத்துட்டேன். அன்னைக்கு நீங்க ஸ்டேஜ்ல என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த கொஸ்டினுக்கான இது வந்து நீங்களே வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர நான் உங்ககிட்ட வேற எதுவுமே பேசிக்கிட்டது கிடையாது. அண்ட் கீழே திரும்ப ஒரு போட்டோ எடுக்க வந்தப்போ மறுபடியும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்தீங்க. அதை தவிர மறுபடியும் நீங்க என்கிட்ட வேற எதுவுமே பர்சனலா பேசிக்கிட்டது கிடையாது. பட் சம் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க என்கிட்ட ரொம்ப பர்சனலா பேசினதா சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி வெளில நீங்க சொல்லி வந்துச்சா இல்ல எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் கிளாரிஃபை வித் தட். அப்படி நீங்க என்கிட்ட என்ன பேசிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. என்கிட்ட பேசுனீங்களா இல்ல எதுவும் க்ளோன் வச்சு பேசிட்டீங்களான்னு தெரியல. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஓகே? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, பப்ளிக்கா இருக்கீங்க. ஸோ நான் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல்ல இருக்கிறேன். என் மேல ஒரு அக்யூசேஷன் வருது அப்படின்னா இஃப் இட்ஸ் ட்ரூ, அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நான் எதுவுமே வெளியில பேசிக்க மாட்டேன். அது உண்மையா இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து கேள்வி கேட்பேன், சட்டையை பூச்சி கேள்வி கேட்பேன். நான் அப்படிப்பட்ட ஆளு. ஸோ அதனால கொஞ்சம் என்னை பத்தி வெளில சொல்றதுக்கு முன்னாடி பார்த்து யோசிச்சு உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையா இருக்கிறேன், ஸோ உண்மையை சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ரெண்டுமே சொல்லிட்டேன். அண்ட் மூணாவது இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் இங்க சொல்லமா வேணாமான்னு தெரியல. பட் ஓகே, நான் அது வந்து சின்னதா சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்கு என்னோட லைஃப்ல. ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டெப் இன் டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் ஐ வில் அனௌன்ஸ் இட். உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா வந்து அடுத்த ஸ்டேஜ்ல லைஃப்லோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போறேன். ஸோ அது வந்து பை நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு நான் ப்ராப்பரா என்ன ஏதுன்னு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, பட் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். ஸோ ஐ வில் லெட் யூ நோ சூன் அஸ் பாசிபிள். மேபி நெக்ஸ்ட் 15th டெஃபினட்டா சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அது ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அதை மட்டும் நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். ஸோ என்ன தேவையில்லாமல் எதுலையும் பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே வருவோம். ரொம்ப நேரமாக கீழே எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இப்போ நான் அதுக்கு வர்றேன். நான் சொல்லணும்னு நினச்ச கண்டென்ட்டை சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எடுத்துங்க, தேவையில்லாத விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாம் நம்ம பார்க்குற எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு எது தேவையோ அதை வச்சுங்க, தேவையில்லாத விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் நான் இன்னும் இதுவுமே வந்து வெரிஃபிகேஷன் வச்சுருந்தேன், காசு கட்டாதனால அந்த ப்ளூ டிக்கெட் எடுத்து விட்டான். ஸோ நீங்கள் யார்கிட்டயாவது பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்க தானா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க. எதுவும் தப்பாக போய் எதுவும் நீங்கள் தப்பாக மாட்டிக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் லைவே வந்தேன். ஸோ பி சேஃப், நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்பிக்கையோட நம்ம செய்கிற வேலையில் நம்பிக்கையோட ஹாப்பியாக இருங்க. சீக்கிரமாக நல்ல செய்தி அண்டு மற்ற விஷயங்களோட மற்ற அப்டேட்ஸோட நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.